ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதாவது வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்னையிலேருந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இன்றைக்கி வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கிடச்சிடும். சரியா, வேக்கன்சி லிஸ்ட்டு கிடச்சோடனே நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அப்டேட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா, அதனால் அந்த வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வராது. அந்த வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அதாவது யாரெல்லாம் 3 டைம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும், யாரெல்லாம் 2 டைம் கவுன்சிலிங் அட்டன் முடியும், யாரெல்லாம் ஒரே ஒரு தடவை தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி யாருக்கு கவுன்சிலிங் வந்து நமக்கு நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லையும் இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் இருக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனில் இருந்திருக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு நீங்கள் வந்து டிசபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா, அப்போ 7ஆம் தேதி ஆரம்பித்து 8ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் இருக்குது. அதுக்கப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் யாருக்கு கவுன்சிலிங் அப்படின்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காமல், சரியா, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதாவது டிசபிள் பர்சன்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் இதில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். சார், நான் வந்து ஏற்கனவே வந்து 7.5 ரிசர்வேஷன், அதாவது 7ஆம் தேதி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டேன், நான் திரும்ப 9ஆம் தேதி அட்டன் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்டன் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் சார், நான் 7ஆம் தேதி கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டேன், நான் 9ஆம் தேதி கவுன்சிலிங் நான் அட்டன் பண்ணிட்டேன், என்னோட கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி என்னை ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கல்ல, அப்போ அதில் போய் என்னால் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா? அட்டன் பண்ணலாம். அப்போ யார் 3 டைம் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது 7.5 ரிசர்வேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்குது பாருங்கள். இவங்க வந்து 3 தடவை கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்காங்க பாருங்கள், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிள் பர்சன் வந்து இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ண முடியும்னா 9ஆம் தேதி கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு சொல்லி பிரிச்சிருக்காங்கல்ல, அதுலேயும் அவங்களாம் அட்டன் பண்ண முடியும். அப்போ அவங்க 2 டைம் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம். சார், நான் வந்து எதுலேயுமே கிடையாது, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எதுலேயுமே கிடையாது, ஆனால் நான் வந்து நான் வந்து நார்மலாக ஒரு கட் ஆஃப் வச்சுட்டு நான் இருக்கேன் சார், அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரியா, இதெல்லாம் தாண்டி நீங்கள் எனக்கு பிடிச்ச, அதாவது எனக்கு கிடைச்சிருக்க காலேஜே எனக்கு பிடிக்கவே இல்லை சார் அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 21/8/2025 நடக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம், பிரச்சனைகள் கிடையாது. அப்போ சார், நான் வந்து 7ஆம் தேதி அட்டன் பண்ண கவுன்சிலிங்லேயே எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, 9ஆம் தேதி அட்டன் பண்ண கவுன்சிலிங்கில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, இல்லைனா நான் 17ஆம் தேதியோ இல்லை 26ஆம் தேதியோ இல்லை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அட்டன் பண்ணுறக்கூடிய கவுன்சிலிங்லேயும் எனக்கு வந்து சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நான் எங்கே சார் போய் சேர்றது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம். அதாவது உங்களுக்கு சில பேருக்கு 3 கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3ல் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் நான் எடுத்ததே எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது, அதனால் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்ல, அதில் நான் வந்து சீட் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா, அதனால் கொஞ்சம் கவுன்சிலிங் டேட்டெல்லாம் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணுன்னு பார்த்தா புரிஞ்சுக்கணும், தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.